வணக்கம் நண்பர்களே, கார்ட்டூன் ஃபேமிலி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான கார்ட்டூன் கதைகள் மற்றும் வீடியோக்களை பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நன்றி. ஹலோ குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்மையான விறுவிறுப்பான வரலாற்று பயணத்துக்கு போக போறோம். இது வெறும் சாதாரண கதை கிடையாது. செம்ம தந்திரமும் புத்திசாலித்தனமும் கலந்த ஒரு சூப்பரான மூலக்கதையின் விளக்கம். இந்த கதையோட தலைப்பு காவல்காரர்கள் பெற்ற பரிசு. அது யார் அந்த காவல்காரர்கள், அப்படி என்ன பரிசு அவங்களுக்கு கிடைச்சது? வாங்க உடனே கதைக்குள்ள போலாம். சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். ஒரு மாபெரும் சக்கரவர்த்திய, அதாவது ஒரு பெரிய அரசரை யாராவது ஏமாத்த முடியுமா? அதுவும் மாமன்னர் அக்பரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தங்கம் வைரம்னு பளபளன்னு மின்னுற அக்பரோட அந்த பிரம்மாண்டமான அரசவையே கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்க ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன் தைரியமா நுழைறான். என்ன நடக்க போகுது? பகுதி 1, துணிச்சலான இளைஞன். அந்த துணிச்சல் மிகுந்த கிராமத்து இளைஞனோட பெயர் மகேஷ் தாஸ். சின்னஞ்சிறிய கிராமத்திலிருந்து தனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு ரொம்ப தூரம் நடந்தே மாமன்னர் அக்பரோட அரசவைக்கு வரான் மகேஷ். ஏன்னா அவனோட ஆசிரியர் அவன் கிட்ட, உன் அறிவுக்கும் திறமைக்கும் ஏத்த வேலை சக்கரவர்த்தி அக்பர் கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாபெரும் நம்பிக்கையோட அரசவைக்கு வந்து ரொம்ப கம்பீரமா நிக்கிறான் மகேஷ். அரசபையில அக்பர் அவனை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, எல்லா ஆசிரியர்களும் தங்களோட மாணவர்களை அறிவாளின்னு தான் சொல்லுவாங்க. உண்மையிலேயே நீ புத்திசாலியா இருந்தா மட்டும்தான் இங்க உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மகேஷ் கொஞ்சம் கூட தயங்காம ரொம்ப கெத்தா, மன்னா, நீங்க எதிர்பார்க்கிற தகுதியை விட 100 மடங்கு அதிக தகுதி உடையவன் நான் அப்படின்னு பெருமையா சொல்றான். ஒரு மாமன்னர் முன்னாடி இவ்வளோ தைரியமா பேச எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை வேணும் இல்லையா? இதை கேட்டதும் அக்பர் சும்மா இருப்பாரா? அப்படியானால் அதை நிரூபித்து காட்டு அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. மகேஷோட அறிவை சோதிக்க அரசர் தயாரா இருக்காரு. ஆனா நம்ம மகேஷ் உடனே தன்னோட திறமைய காட்டல. அதுக்கு பதிலா ஒரு விசித்திரமான கண்டிஷனை அரசர்கிட்ட சொல்றான். பகுதி 2, ஒரு விசித்திரமான பரிசு. மகேஷ் அரசரை பார்த்து, பிரபு, என்னோட திறமைய காட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ஒரு பரிசு தரணும். ஆனா அந்த பரிசினால் உங்களுக்கு ஒரு பைசா கூட செலவாகாது அப்படின்னு சொல்றான். அரசருக்கே ஒரே ஆச்சரியம். அப்படி என்னப்பா பரிசது அப்படின்னு கேக்குறாரு. இப்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? 30. ஆமாங்க, மகேஷ் கேட்ட அந்த பரிசு என்ன தெரியுமா? எனக்கு 30 சவுக்கடி கொடுங்கள் அப்படிங்கிறது தான். அவனோட அந்த விபரீதமான வேண்டுகோளை கேட்டு அக்பர் மட்டும் இல்ல, சபையில இருந்து எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போயிட்டாங்க. குட்டீஸ், இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது தங்களுக்கு தாங்களே சவுக்கடி வாங்க ஆசைப்படுவாங்களா? அரசர் கொடுக்க போற அந்த நல்ல வேலையை விட்டுட்டு ஏன் இவன் தனக்கு தண்டனை வேணும்னு கேக்குறான்? அவனோட மூளைக்குள்ள அப்படி என்ன தந்திரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அக்பருக்கு ஒரே கோவம். உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேக்குறாரு. ஆனாலும் மகேஷ், அதை பத்தி பின்னாடி தெரிஞ்சுக்குவீங்க, தயவு செஞ்சு எனக்கு அந்த பரிசு கொடுங்க அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா நிக்கிறான். உடனே அக்பர் ஒரு காவலனை சாட்டையோட வரவழைக்கிறாரு. ஆனா அரசர் ரொம்ப இறக்க குணம் கொண்டவர் இல்லையா? அதனால அந்த காவலனோட காதுல ரகசியமா, அவனை நிஜமாவே அடிச்சிடாத, அடிக்கிற மாதிரி சும்மா பாவனை செய் அப்படின்னு உத்தரவிடுறாரு. பகுதி 3, புத்திசாலித்தனமான தந்திரம் வெளிப்பட்டது. இப்போ அரசபையில ஒரே நிசப்தம். டக் டக் டக்குன்னு இதயம் துடிக்கிற நேரம். மகேஷ் தன்னோட முதுக காட்டிக்கிட்டு நிக்கிறான். காவலன் பலமா ஓங்கி ஆனா ரொம்ப ரொம்ப மெதுவா அவன் முதுகுல அடிக்கிறான். 1, 2, 3ன்னு கரெக்டா 10 முறை சாட்டை அடிப்பட்டதும் திடீர்னு மகேஷ், நிறுத்து அப்படின்னு சத்தமா கத்துறான். மகேஷ் நிமிர்ந்து அரசரை பார்த்து வெற்றியோட, பிரபு, எனக்கு கிடைக்க வேண்டிய எனது பங்கு கிடைச்சிடுச்சு. மீதி இருக்கிற அந்த 20 அடிகளை வெளியே நிக்கிற உங்களுடைய பிரதான வாயிற்காப்பாளர்கள் 2 பேருக்கும் பிரிச்சு கொடுங்க அப்படின்னு ரொம்ப கம்பீரமா சொல்றான். அரசருக்கு ஒண்ணுமே புரியல. கோபமா என்ன உளர்ற அப்படின்னு கேக்குறாரு. சரி குட்டீஸ், இப்ப நீங்க சொல்லுங்க, ஏன் மீதமுள்ள அடிகளை வெளியே காவலுக்கு நிக்கிற அந்த வீரர்களுக்கு கொடுக்க சொல்றான்? அந்த குதிரை யாராவது கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கான விடைதான் ஒரு ரகசிய ஒப்பந்தம். மகேஷ் அரசரை பார்க்க அரண்மனைக்குள்ள நுழையும் போது அந்த 2 காவலாளிகளும் அவனை உள்ளே விட மறுத்துட்டாங்க. மகேஷுக்கு அரசர்கிட்ட கிடைக்கிற பரிசை பார்த்து அதுல தங்களுக்கும் பங்கு கொடுத்தா மட்டும்தான் உள்ளே விடுவோம்னு ரொம்ப பேராசையோட பேரம் பேசியிருக்காங்க. அந்த ரகசிய ஒப்பந்தத்தின் படிதான் மகேஷ் தன்னோட பரிசான 30 அடிகள்ல தன் பங்கை மட்டும் வாங்கிக்கிட்டான். இந்த தந்திரத்தோட கணக்கு எவ்வளவு கச்சிதமா இருக்குன்னு பாருங்களேன். மொத்தம் 30 சவுக்கடிகள். அதை 3 பேருக்கு சமமா பிரிக்கணும். மகேஷுக்கு 10 மெதுவான அடிகள், முதல் காவலாளிக்கு 10 கடுமையான அடிகள், 2வது காவலாளிக்கு 10 கடுமையான அடிகள். எப்படிப்பட்ட அட்டகாசமான கணக்கு பாத்தீங்களா? அரசரோட உத்தரவின் பெயரில் அந்த 2 காவலாளிகளும் உள்ளே அழைக்கப்படுறாங்க. அரசர் தங்களுக்கு தங்கம் வைரம்னு ஏதோ பெரிய பரிசு தர போறாருன்னு முகமெல்லாம் சிரிப்போட ரொம்ப சந்தோஷமா உள்ள வராங்க. ஆனா அங்க காத்திருந்தது சாட்டையடி.
2 பேர் முதுகுலையும் பளார் பளார்னு பலமா 10 சாட்டை அடிகள் விழுது. பேராசைப்பட்ட அந்த 2 பேரும் வலி பொறுக்க முடியாம தரையில விழுந்து கதறாங்க. பகுதி 4 அறிவின் மதிப்பு. இப்போ சக்கரவர்த்தி அக்பருக்கு நடந்ததெல்லாம் தெளிவா புரிஞ்சிடுச்சு. மகேஷோட அந்த சிறப்பான தந்திரமும் அறிவாற்றலும் அக்பரை ரொம்பவே கவர்ந்துடுச்சு. வெறும் பேச்சில் இல்லாம தன்னோட செயல்ல இவ்வளவு பெரிய அரசவையையே வியக்க வச்சுட்டான் அந்த இளம் கிராமத்து வீரன். புத்திசாலித்தனத்தோட உண்மையான மதிப்பு அரசர் முழுமையா உணர்ந்துகிட்டார். இந்த இடத்துல என்ன ஒரு சிறப்பான நீதி கிடைச்சிருக்குன்னு பாருங்க. லஞ்சம் கேட்ட அந்த பேராசை பிடிச்ச காவலாளிகள் 2 பேரையும் அரசர் உடனே வேலையை விட்டு தூக்கிட்டார். ஆனா தன்னோட அறிவு கூர்மையால தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அந்த புத்திசாலி மகேஷுக்கு தன்னோட அரசவையில மிக உயர்ந்த ஒரு பதவியை கொடுத்து கௌரவிச்சார் அக்பர். ஆக இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த மகேஷ் தாஸ் வேற யாரும் இல்ல, அவனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி அக்பர் அவனுக்கு சூட்டிய புகழ்பெற்ற வரலாற்று பெயர் தான் பீர்பால். ஆமாம் குட்டீஸ், நாம எல்லாரும் கொண்டாடுற அந்த அறிவாளி பீர்பாலோட உண்மையான பேர் தான் மகேஷ். அவர் எப்படி தன்னோட முதல் வேலையை பெற்றார் அப்படிங்கறத தான் நாம இப்போ விளக்கமா பார்த்தோம். இந்த மூலக்கதையின் விளக்கத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வெறும் புதிர்களை விடுவிக்கிறது மட்டும் கிடையாது. அது நியாயத்தை கொண்டு வரவும் அநியாயத்தை தடுத்து நிறுத்தவும் பயன்படணும். உண்மையான அறிவுங்கிறது தைரியமா பிரச்சனைகளை எதிர்கொண்டு சரியானதை செய்யறது தான் அப்படிங்கிறத பீர்பால் நமக்கு ரொம்ப அழகா புரிய வச்சிட்டாரு. சரி குட்டீஸ், இன்னைக்கான நம்ம விளக்கம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. பீர்பால் எப்படி தன்னோட அறிவால ஒரு பெரிய அநியாயத்தை தட்டி கேட்டாருன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, உங்க மூளைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த சிறப்பான புத்திசாலித்தனத்தை இன்னைக்கு நீங்க எந்த நல்ல காரியத்துக்காக பயன்படுத்த போறீங்க? நல்லா சிந்திங்க, சிறப்பா செயல்படுங்க. அறிவை வளர்ப்போம், நீதியை நிலைநாட்டுவோம். மீண்டும் ஒரு அட்டகாசமான விளக்கத்தோட சந்திக்கலாம்.